கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று சாயங்கால வேளையில் உங்களை நான் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளில் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கலாம். இன்றைக்கி குழந்தை இல்லாதவர்களுக்காக, திருமணம் ஆகாதவர்களுக்காக, வறுமைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், வியாதி, மரணப்படுகிறது, இப்படிப்பட்ட சில ஜெப குறிப்புகளுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கலாம் வாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்தவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கே 2-3 பேரை நாமத்தை சொல்லி துதிக்கிறார்களோ அந்த இடத்தில் நான் வருவேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளை காணாத எத்தனையோ பேர் மண்ணுக்கு மறைந்து விட்டார்கள். எங்களுக்கு ஜீவனையும் பலத்தை தந்து இந்த நாளை காண வைத்த உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ தகப்பனே, திருமணம் ஆகாதவர்களுக்காக ஜெபிக்கிற கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நல்ல ஒரு துணைவையும் கர்த்தர் நீர் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அதற்கான எல்லா வாசலை நீர் திறவுங்க தகப்பனே ஆண்டவரே. இதோ குழந்தை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா கர்ப்பத்தின் வாசல்களை இயேசுவின் நாமத்தில் இப்போது திறக்கப்படுவதாக தகப்பன ஆண்டவரே. எல்லா சத்துரின் வல்லமைகளை எரிக்கிறேன் பாதத்தில் தகப்பன இயேசுவின் நாமத்தை நான் கடிந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. அது மாத்திரம் வியாதியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற, மரணப்படுகையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தேவ வல்லமை இப்போது அந்த பிள்ளைகள் மேல் சரீரத்தில் பலமாக இறங்கட்டும் ஆண்டவர். பலத்த அபிஷேகம், பலத்த வல்லமை அந்த பிள்ளைகள் மேல் இப்போது பாயிட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர். கர்த்தருடைய சுகம் இப்போது கடந்து போகட்டும் ஆண்டவர். ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சுகத்தையும் நல்ல ஒரு ஜீவனையும் விடுதலை நீ தர வேண்டும் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். அது மாத்திரம் ஆண்டவரே, இதோ சாகர நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பல வருஷமா நான் படுக்கையாக இருக்கிறேன் என்று அவதிப்படுகிற ஒவ்வொரு மகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவனுடைய வல்லமை இப்போது ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே கடந்து போகட்டும் தகப்பனே. கர்த்தருடைய ஆண்டவரே கரம் அவர்களை தொடட்டும். 38 வருஷமா படுத்திருந்த மனுஷனை நீர் படுக்க வைத்து ஆண்டவரை எழுந்து நடக்க வைத்தது போல ஒவ்வொரு பிள்ளைகளோட படுக்கையை கர்த்தர் நீ நடக்க வைக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ தகப்பனே ஆண்டவரே, பண்ண ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை எங்கள் மேல் ஏதாகிலும் குற்றங்கள், குறைகள், பாவங்கள் ஏதாகிலும் இருந்தால் எங்களை நீர் ஒரு விஷயம் மாத்திரம் மன்னிங்க தகப்பனே. அப்பா இயேசு ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் என்கிற முத்திரை ஒவ்வொரு பிள்ளைகளோடு நான் போடுகிறேன் ஆண்டவர். அப்பா தலைமையில் அபிஷேகத்தை நான் வைக்கிறேன். அது மாத்திரம் ஆண்டவர். அப்பா இதோ இந்த ஆண்டவரே ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில் இந்த ஆண்டவரை ஒவ்வொரு ஜப குறிப்புகள் போல கர்த்தர் அவரோட வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரை இந்த வருஷத்தில் குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் நீர் கொடுக்க போறீங்க ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில் தகப்பன. திருமணத்தை ஆண்டவர் நடத்தி தர போறீங்க ஆண்டவர். அப்பா அது மாத்திர தகப்பன வியாதிகள் நீங்க போகுது. யாத்திராகம் 23-25 வியாதியை ஒன்றிலிருந்து நான் எடுத்து நீக்கி போடுவேன் என்று சொல்லியிருக்கீங்க தகப்பன. அப்பா அதை மாத்திர தகப்பன. அது போல கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளையோட வியாதியும் நீக்கி போடுங்க தகப்பன. அப்பா இந்த வருஷத்துல இந்த மாதத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். கேட்டதுக்காக நன்றி. எங்கள் ஜபத்தை ஆண்டவர் இயேசு ரத்தம் ஜெயம். கேட்டது கொஞ்சமா இருந்தாலும் நீ செய்ய போகிற அற்புதங்களும் அதிசயங்களும் அநேகம் தகப்பன இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜபத்தை கேட்ட ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நாங்கள் பண்ண ஒவ்வொரு ஜப குறிப்புக்கும் கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்ய போகிறதுக்காக யாவரும் ஆமென் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். நிச்சயத்தோடு இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் செய்கிற அற்புதங்களையும் சாட்சிகளையும் நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவித்துக் கொள்ளுங்க. ஏதாகிலும் ஜப குறிப்புகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.